வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன். கண்ணதாசன் கைமணத்துக்கு நான் உங்களை இன்றைக்கி அன்போடு வரவேற்கிறேன். என்னடா இப்படி உட்காந்துருக்கா, சமையல் இல்லையேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி சமையல் இல்லை. எங்கள் வீட்டு செல்லக்குட்டிங்களை பற்றி கேட்குறாங்க நிறைய பேர். அது செல்லக்குட்டிங்களை காமிக்கிறதுக்காக இன்றைக்கி சமையலை ஒதுக்கிட்டு இதுக்கு வந்திருக்கோம். எங்கள் வீட்டு செல்லக்குட்டி, முதல் செல்லக்குட்டி. இது வந்த விஷயமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பெருசு வந்தது, பெரியவன் வந்ததும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சின்னது வந்ததும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சின்னவன் வந்ததும். இப்போ பாருங்கள், பெரியவனை கூப்பிட்றேன், டக்குன்னு வந்து உட்காருவாங்க. மித்ரா வா. வெரி குட் பாய், வெரி குட் பாய். இவன் தாங்க எங்கள் வீட்டு பெரிய குட்டி. 3 வயசு ஆகுது இவனுக்கு. 3 வயசு தானே? கரெக்ட் தானேடா? 3 வயசு ஆகுதுங்க. இது என் பொண்ணோட பர்த்டே அன்னைக்கு வந்தான். வரும்போது ரொம்ப குட்டியாக இருந்தான். கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கிரேவாக இருந்தது. என் பிள்ளை பார்த்தோன்னே சொன்னான், இது 25 நாள் தான்மா நாய்க்குட்டி, அம்மா கிட்டேருந்து 45 நாளில் தான் நாய்க்குட்டி எடுத்துகிட்டு வரணும், இவன் பர்த்டேக்காக 25 நாள் நாய்க்குட்டி தான்மா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. அது மாதிரி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாலும் அவரும் சொன்னார் 25 நாள் நாய்க்குட்டிங்க இது அப்படின்னு. இவன் வந்த புதுசில் அன்னைக்கெல்லாம் விளையாண்டாங்க. அடுத்த நாள்லேருந்து என்ன சாப்பாடு போடுறதுன்னு தெரில, அவனை குட்டி குட்டி பிஸ்கெட்டே வாங்கி போட்டோம். அப்புறம் என் பிள்ளை சொன்னால் அது கொடுக்கக்கூடாதுமா, செர்லாக் கொடுக்கலாம் அப்படின்னா. அப்புறம் செர்லாக் கலந்து கொடுத்தா அன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டான். அப்புறம் சாப்பிடவே இல்லை, சுத்தமாக சாப்பிடல. கொஞ்சம் விளையாடுவான், அப்புறம் சோர்ந்து போய் படுத்துப்பான், கொஞ்சம் விளையாடுவான், சோர்ந்து போய் படுத்துப்பான். பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பிளட் மாதிரி வேறு வந்தது அவன் டாய்லெட் போகும்போது. எங்கே பார்த்தாலும் வீட்டில் அங்கே டாய்லெட் போய் வச்சுருந்தான். சாப்பிட மட்டும் மாட்டவே மாட்டான். ரொம்ப கவலையாக இருந்தது. ஒரு 4-5 நாள் இருக்கும், ரொம்ப கவலையாக இருந்தது. சரி, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடலான்னு கூட்டிகிட்டு போனால் அவங்க சொல்லிட்டாங்க பாரோ வைரஸ் இது நாய்க்குன்ட்டாங்க. 25 நாள் நாய்க்குட்டி பாரோ வைரஸ்னால் எங்களுக்கு அப்படி ஒரு அழுகை வந்துருச்சு. ரொம்ப அழுதுகிட்டே இருந்தோம் நானும் என் பொண்ணும். பாரோ வைரஸ்ன்னு சொல்லி அவர் சொன்னார், நான் ஒரு ஊசி போடுறேன். சின்ன பையன்தான் அந்த டாக்டர் பார்த்தவர். நான் ஒரு ஊசி போடுறேன், இதில் க்யூர் ஆயிடுச்சுன்னா சாப்பிட்ருவான், அப்புறம் நார்மல் ஆயிடுவான். க்யூர் ஆகலைன்னா ஒன்றுமே செய்ய முடியாதுமா. நாங்கள் கிட்டத்தட்ட 9 மணி இருக்கும். நாங்கள் நைட் அங்கே போய் டாக்டர்கிட்ட காமிச்சிருக்கும்போது ஊசி போட்டார். வீட்டுக்கு வந்துட்டோம். 9:30 மணி இருக்கும். வீட்டுக்கு எல்லோரும், நானும் என் பொண்ணு, சின்ன பொண்ணும் அழுதுகிட்டே இருந்தோம். ஏன்னா 5 நாள் ஆயிடுச்சு. ரொம்ப ஆசையாயிட்டான். இவ்வளோ பால் மாதிரி இருப்பாங்க, இவ்வளோ தான். இவ்வளோ பெருசாக இருக்கானே, இப்போ இந்த மூக்களவு தாங்க இருப்பான். அவ்வளோண்டு தான் இருப்பான், பால் மாதிரி. அவன் ஃபோட்டோ போடுறோம் பாருங்கள், அவ்வளோண்டு பால் மாதிரி இருப்பான். தூக்கி வச்சு ஆசையாக போயிடுச்சு. அந்த நேரத்தில் நானும் என் பொண்ணு அழுக ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப அழுதுகிட்டே இருந்தோம். ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எங்களுக்கு. நான் நைட்டு உட்காந்து அழுதுன்னு எல்லாரும் படுத்துங்கிட்டாங்க. என் பொண்ணு டிவி பார்த்துக்கிட்டு உட்காந்து அழுதுட்டுருக்கா. நான் ரூமில் ஒரு சோஃபா மாதிரி சின்னதாக இருக்கும், அதில் உட்காந்து அழுதுட்டுருக்கேன். எங்கள் ரூமில் தான் படுப்பான், ஒரு மூலையாக போய் படுப்பான். படுத்துட்டு இருந்தான். என் காலடியில் செர்லாக் கலந்து வச்சுருந்தேன். வச்சா சாப்பிடல. போய் ஒரு பீரோ பக்கத்தில் மூலையில் போய் படுத்துட்டான். ஒரு 12 மணிங்க கரெக்டாக எந்திரிச்சான். எந்திரிக்கிறானேன்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேன். பாபா குட்டியை காப்பாற்றி கொடுத்துருங்க, மித்திரனை வந்தோடனே பேர் வச்சுட்டோம் மித்ரான்னு. மித்திரனை காப்பாற்றி கொடுத்துருங்க, மித்திரனை காப்பாற்றி கொடுத்துருங்கன்னு சொல்லி ரொம்ப ப்ரே பண்ணிகிட்டே இருந்தோங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா எந்திரிச்சு 12 மணி கரெக்டாக வந்தான் என் கால்கிட்ட. அந்த செர்லாக்கை பார்த்தானோ இல்லையா, நான் இங்கேருந்து கத்துறேன், சாயின்னு கத்துறேன். அவள் ஹால்லேருந்து ஒடியார், அம்மா சாப்பிட்டானா, அவளுக்கு அது சாப்பிட்டான்றதுக்கு தான் நான் கத்துறேன்றது புரிஞ்சு, அம்மா சாப்பிட்டானான்னு சொல்லிகிட்டே ஒடியாந்து பார்த்தா அப்போ தான் சாப்பிட்டாரா. அதுக்கப்புறம் சாப்பாடை நிறுத்தவே இல்லை. ரொம்ப ஆசைங்க. என்ன யாராவது அடித்தா போய் அவங்கள கடிப்பான். அவங்க என் சின்ன பொண்ணை அடித்தா அடிக்கிறவங்கள போய் கரெக்டாக கையை பிடிச்சி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கடிப்பான். ரொம்ப ஆசை வந்ததுலேருந்து. கேக்கு எதுவுமே பிடிக்காதுங்க இவனுக்கு பிடிச்சது கோழி சாதம் கூட ரொம்ப வேண்டாம், தயிர் சாதம் வச்சிங்கன்னா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவான். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் தான் என் பிள்ளை தயிர் சாதம் வச்சு வைப்பான். மீன் சாதம் ரொம்ப பிடிக்கும், சாப்பிடுவோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பிடிச்ச விஷயம்னா சீஸுங்க. சீஸ் ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் பிள்ளைங்களாம் ரொம்ப கொடுக்கக்கூடாதுமா, ஸ்வீட்டு அதெல்லாம் ரொம்ப கொடுக்கக்கூடாது, ஹெவி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஹெவியாக வெயிட் போடுவான் இன்னும் ஜாஸ்தியாக அப்படின்றதுக்காக. இவன் என் தோளில் கால் வச்சு நின்னான்னா என்னோட இவ்வளோ ஹைட் ஜாஸ்தியாக இருப்பாங்க. நான் இப்படி பார்க்கணும் இவனை. ஆனால் இவனுக்கு ஆப்போசிட்டாக இன்னொன்று இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டில் எங்கள் பதையை வாங்குதுங்க. ஒரு பேப்பர் கீழே கிடக்கக்கூடாது, எடுத்த ஹால் ஃபுல்லாக கிழிச்சு போட்டு வச்சுருப்பான். இவனுக்கு ஆப்போசிட் இவன். அவன் பேப்பர்லாம் கிழிக்க மாட்டான், எதையும் கடிக்க மாட்டான். ரொம்ப சாஃப்ட் வந்ததுலேருந்தே ரொம்ப நல்ல பிள்ளையாக நடந்துக்கிட்டான். இவன் எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டுங்க. சோஃபாவை கடிப்பான், பேப்பரை கடிப்பான், எல்லாத்தையும் கடிப்பான். இவன் வந்த கதை இருக்கே அப்பா. இவன் எப்படின்னாங்க, அதே ஃப்ரெண்டு. அவனுக்கு என்ன இதுன்னு தெரியல, எங்களுக்கு இப்படி கொண்டு வந்து தரணுன்னு. 10 நாள் நாய்க்குட்டிங்க அவன். அவங்க வீட்டு வாசலில் கார் இறக்குற இடத்துல இருந்திருக்கான் இவன். அந்த ஃபோட்டோவும் போடுறோம் பாருங்கள் வீடியோவாகவே.
கார் இறக்குற இடத்துல இருந்தால் வந்து அவன் நினச்சிக்கிட்டான் யாரோ கொண்டாந்து போட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவளுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சான் பாரு, குட்டி நாய் யாரோ கொண்டாந்து போட்டு போயிட்டாங்க. இவன் சொன்னால் சரி கொண்டு வா, நம்ம கொண்டு போய் இதில் ப்ளூ கிராஸில் விட்டு வந்துடலாம்னு சொன்னான். கொண்டு வந்தாங்க. என் வாய் சும்மா இல்லை, கொண்டு வந்தேன்னு பார்த்தோன்னா அழகாக இருக்கே நம்மளே வச்சுக்கலான்ட்டேன். அவ்வளோதான். 2 பேர் சேர்ந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. இவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் நல்லா இருக்கானான்னு பார்த்து எல்லாம் பார்த்துட்டு இவனை தூக்கிட்டு வந்தாங்க. மறுபடியும் அவர் டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா 10 நாள் நாய்க்குட்டி தாம்மா, இது சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பாருங்கள் இருந்தானா ஓகே அப்படின்னு சொல்லி இவனுக்கு போட வேண்டிய ஊசி இதெல்லாம் ஊசி போடல, 40 நாள் ஆகட்டுன்ட்டார் ஊசிக்கு. எப்படி இவனை ட்ரீட் பண்ணுறது எல்லாம் சொல்லி அமுச்சு விட்டாங்க. இவன் வந்து அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா சொல்லி மறுபடியும் அவங்க வீட்டுக்கிட்ட இன்னொரு நாய்க்குட்டி வெள்ளையாக கிடந்திருக்கு. 10 நாள் நாய்க்குட்டி, அது 10-11 நாள் நாய்க்குட்டி. அது உடனே இவளுக்கு ஃபோட்டோ எடுத்து அமிச்சு இந்த பாரு இன்னொரு நாய்க்குட்டி யாரோ கொண்டாந்து போட்டு போயிட்டாங்க அப்படின்னோடனே இவன் சொன்னால் அம்மா அதையும் வச்சுக்கலாமான்னு உதைப்பேன். இவன் பாருங்கள் இப்போ உட்காரவே விட மாட்டேங்கிறான், ரொம்ப எல்லாத்தையும் போட்டு கட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். இவன் வந்து ரொம்ப துருத்துருங்க, இவனை வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவனுக்கு வந்து எல்லாருமே பயப்படுவாங்க, ஆனால் அவன் பயப்படுற ஒரே ஆள் இவன் தாங்க. 1 வயசு தான் ஆகுது, அது 3 வயசு நாய், அவ்வளோ பெரிய நாய், இவனுக்கு பயப்படுவாங்க. இவன் அவ்வளோ அவனை போய் கடித்து அவனை டார்ச்சர் பண்ணி எல்லாம் பண்ணுவான். ஆனால் அவன் எதுவுமே பண்ண மாட்டான், இவனை திருப்பி எதுவுமே பண்ண மாட்டான், குலைப்பான், கடிக்காதா என்ன அப்படின்னு குலைப்பான், அவ்வளோதான். அதான் அடுத்த நாள் வந்து இன்னொரு நாய் வந்திருக்கு அப்படின்னோடனே என் பொண்ணு சொன்னால் போய் எடுத்துகிட்டு வரலாமா, அதையும் எடுத்துக்க உதைப்பேன், போதும் 2 நம்மளால் தாங்க முடியல போதும்னு சொல்லிட்டேங்க. சரி 2 அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு வரியா, நம்ம வந்து இதில் விட்டுடலாம், ப்ளூ கிராஸில் விட்டுடலான்னொன்னே சரி நான் அவனை தூக்க போனவன் குனிஞ்சு தூக்கும்போது பார்த்துருக்கான் அவன் ரேம்ப் இறங்குது இல்லைங்க, கார் இறங்குறதுக்கு வச்சுருக்காங்களே, அது கீழே பார்த்தா நாய் குட்டி போட்டிருக்கு, 4-5 நாய்க்குட்டி அதுக்குள்ளே இருக்குது. இதுங்க 2 மட்டும் வெளியே வந்து தனியாக படுத்து கிடந்திருக்கு. இது முதல் நாள் படுத்திருக்கு, அது 2வது நாள் படுத்திருக்கு. இது தெரியாமல் தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க பயப்பில்ல. அதை நல்ல வேலை அதையும் தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டான். ஏன்னோ எதாச்சியாக பார்த்துட்டான். அதை பார்த்தோன்னே அப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னான், இல்லை அதுக்குள்ளே 4-5 நாய்க்குட்டி இருக்குது, அதுதான் இது ஒன்று வந்து வெளியே படுத்துருக்கு அப்படின்னு, இதை வேணால் தனியாக அதுக்கு அம்மா கூடயே விட்டுடலான்னு கேட்டான். இவன் வந்து நான் இனிமேல் இவனை தரமாட்டேன் அப்படின்னோடனே இவன் இங்கேயே இருந்துட்டான். ஆனால் பாருங்க உட்காரானான்னு பாருங்களேன், ஓவர் துருத்தவன். மித்திரன் வந்து இவனுக்கே பயப்படுவான், நம்மக்கிட்டையும் அடங்க மாட்டான். அது போகிறாங்க அடங்க மாட்டான். ஆனால் ஒரு விஷயம் இவங்கிட்ட என்ன நல்ல விஷயம்னா, இன்னும் அடித்தாலும் அவன் தப்பு பண்ணுவான், சில சமயத்தில் வெளியே ஓடி போயிடுவான். அப்போல்லாம் பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி இவன் பொண்ணு போட்டு அடிச்சிருவான், இந்த இதுலேயே கூட ஒயர்லேயே கூட சில சமயத்தில் அடிச்சிருவான், லைட்டாக அப்படி அடிப்பா, போவியா வெளியே போவியான்னு. ஏன்னா நிறையா வெளியே நாய் இருக்குது, ஒன்று கடித்தா கூட இவனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அதனால் வந்து போவியான்னு அடிப்பாங்க. அடித்தாலும் திருப்பி நம்மளை கடிக்கவும் மாட்டான், அப்படி ஒதுங்கி உட்காந்துருவான். அது ரொம்ப நல்ல பழக்கம் இவங்கிட்ட, ரொம்ப நல்ல பழக்கம். யாரையும் கடிக்க மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். ஆனால் என்னென்னா வந்து வெளியே இருந்து ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அவ்வளோதான். அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கக்கிட்ட க்ளோஸாக இருப்பான், வெளியே இருந்து ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா வந்துடக்கூடாதுங்க. வந்தாங்கன்னா குழச்சி தள்ளி அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு வழி ஆயிடுவான், அந்த மாதிரி இவன். ஆனால் ரொம்ப நல்லவங்க இவனுக்கு வந்து பைரவன் பேர் வைக்கிறதுக்கு என் பிள்ளைங்க வைக்கவே கூடாதுன்னுருச்சு. பைரவன் வைக்கக்கூடாது, வேறு ஏதாவது தான் பேருன்னு சொன்னாங்க. இல்லை நான் பைரவ், அப்போனா நாங்கள் வேறு பேர் கூப்பிட்டுக்கிறோன்னு சொன்னாங்க. சரி கூப்பிட்டுக்கன்னு விட்டேன். லாஸ்ட்டில் நான் சொன்ன பைரவ பேர் தான் அவங்களும் கூப்பிட்றாங்க. இவன் பைரவ், அவன் மித்திரன். எல்லாரும் கேட்டாங்க, எங்கள் மனுஷன் பேர் வைக்கிறீங்க, மித்திரன் மனுஷன் பேர் வச்சுருக்கீங்களேன்னு. எங்கள் மனுஷங்களுக்கு தான் அந்த பேர் வைக்கணும்னு இருக்கா, நான் எங்களுக்கு வைக்கக்கூடாதுன்னா இருக்கேன், எங்களுக்கு பிடிச்சிருக்கு அவனுக்கு வைக்கிறதுக்கு. கூப்பிட்டா ஒடியாந்து வந்து நிற்பானுங்க, பைரவ் மித்ரானா வந்து நிற்பானுங்க. இது பாருங்க இறங்கிட்டான் பாருங்க, இவன் உட்காரவே மாட்டாங்க. இதே பாருங்களேன், மித்ரா அப் கூப்பிட்டானு வந்து உட்காந்துருவாங்க. இவன் கூப்பிட்டா நம்ம வந்து உட்காந்துருவோம். அது நான் கூப்பிட்டா கொஞ்சம் ஜாஸ்தி நேரம் கூப்பிட்றேன் பாருங்க, அவுத்துக்கிட்டான்டா. இந்த பாருங்க அவுத்துட்டான் பாருங்க, க்ளீனாக. என்ன பண்ணிங்கனாலும் அவுத்துருவாங்க, கழுத்தில் மாட்டினாலும் எது பண்ணாலும் அவுத்துருவான். இவன் கூப்பிட்டா வந்து உட்காந்துருவான், அவன் அடங்கவே மாட்டான். அடங்கா பிராதின்னு சொல்லுவான்ல, அதுதாங்க அவன். இவன் வந்து ரொம்ப ஆசை, கூப்பிட்டோன்னு வந்து உட்காந்துருவான். நம்ம சொல்கிற பேச்செல்லாம் ஓரளவுக்கு நல்லா கேட்பான். காலையில் வந்து நான் வந்து 4 மணிக்கு எந்திரிச்சு சாமிக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது, தம்பு இது இன்னொரு குட்டிங்க எங்கள் வீட்டில், நாங்கள் சாமிக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது 4 மணிக்கு எந்திரிச்சு பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ வந்து குட்டி தான் இவன், என் கூடயே உட்காந்துருப்பான், எல்லாம் பண்ணுவான். இப்போவுங்க நம்ம சாமிக்கு பண்ணிகிட்டு இருக்கோன்னா அந்த சாமி எதிர்க்க போய் எங்கேயாவது படுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், மித்ராமா எந்திரிங்கடா, எந்திரிங்கடா சும்மா சொன்ன எந்திரிச்சுட்டா பாருங்க, மித்ராமா எந்திரிங்கடா அப்படின்னா எந்திரிச்சு வேறு பக்கம் போய் படுத்துருவான். அந்த வந்து அடம் பிடிச்சி அதெல்லாம் வேண்டாம், அங்கே தான் உட்காருவேன்லாம் உட்கார மாட்டான். நம்ம சொன்னால் எந்திரிச்சு வேறு இடத்துக்கு போயிடுவான். அதே அவன் இருக்கானேங்க,
என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், அடியும் நல்லா வாங்குவோம். அது ரொம்ப ஆனால் ரொம்ப ஆசையாக இருக்குங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரோட் 9 சில சொல்லத்தில் சொல்லிடுவேன், சொன்னால் என் பொண்ணுக்கு பயங்கர கோவம் வந்துடும். அது எப்படி நீங்கள் ரோட் 9 சொல்லுவீங்க அதை அப்படின்னு. ரொம்ப இப்போதைக்கு எங்கள் 2 செல்லம் இதுதான். பெரிய பொண்ணு மாதமாக இருக்கும்போதே மித்திரம் வந்துட்டான். மித்திரம் வரும்போது என்ன ஆச்சுன்னா வந்து இவனுக்கு வந்து என் பொண்ணு மாதமாக இருக்கும்போது வந்து இவனுக்கு வந்து ஒரு 7-8 மாதம் தாங்க இருக்கும். என் பொண்ணு வயிற்ற மோந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். மோந்து பார்த்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. மோந்து பார்ப்பான், போவான், இப்படி அவளை எதுவுமே. ஆனால் நம்ம மேலாம் ஏறி குதிப்பான், அவள் மேலே ஏறி கூட குதிக்க மாட்டான். மோந்து பார்த்து போவான், வயிறை மட்டும் மோந்து. இந்த குழந்தை பிறந்தவனுங்க அவள் குழந்தைய போட்டு ஒரு நாள் வெளியே வந்து எங்கள் கூட நின்று பேசிகிட்டு இருக்கா. இப்படி மோந்து பார்த்தான், வயிற்றில் குழந்தை இல்லைன்னு க்ளீனாக தெரியுது பாருங்க. அவனுக்கு ஏறி ஒரே குதி அவன் மேலே. ஏன்னா வந்து வயிற்றில் குழந்தை இல்லை, பிறந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஏறி ஒரு குதி. ஆனால் பிறந்தவனை கொண்டு வந்து அவன்கிட்ட காமிச்சோம். மோந்து பார்த்தான், நக்க கூட இல்லைங்க, மோந்து பார்த்தான் குழந்தைய. சாப்பாடுன்றது வந்து அவனுக்கு வந்து சிக்கன் மட்டும்தான். பைரவுக்கு வந்து சிக்கன் மட்டும்தாங்க பிடிக்கும். தயிர் சாதம் போட்டிங்கன்னா என்ன பசியாக இருந்தாலும் மோந்து பார்த்து போயிடுவான். அதுவும் என் பொண்ணு எப்படின்னா வந்து அராலாக்கு அரிசிக்கு வந்து ஒரு பேக்கெட் தயிர் ஃபுல்லாக ஊற்றி அதை நல்லா கலந்து வைப்பா, கொலன்னு கலந்து வைப்பா. மோந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. எனக்கு வேண்டவே வேணாம், வச்சா சிக்கன் சாதம் இல்லைன்னா எனக்கு வேணாம். மீன் பிடிக்காது, தயிர் சாதம் பிடிக்காது, மீன் சாதம் பிடிக்காது, எறா சாதம் பிடிக்காது, கறி சாதம் பிடிக்காது, அப்படி எதுவுமே பிடிக்காதுங்க. வெறும் சிக்கன் மட்டும்தான் சாப்பிடுவான் அவன். இவன் இருக்கானே எல்லாமேங்க, எது வச்சிங்கனாலும் அந்த நேரத்துக்கு எனக்கு இவ்வளோ இருந்தால் போதும். அந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு இவன் அவன் வேலையை பார்த்துட்டு போய் படுத்துருவான். வெளியே தான் முக்காசி போய் இவன் படுப்பான். வெளியே படுத்துட்டு நல்லா காவல் நைட் ஃபுல்லாக முழிச்சிட்டு இருப்பானுங்க 2 பேரும். இதுக்கெலாம் வந்து 15 வருஷம் தான் கொடுத்துருக்காங்கன்றது கூட சில சமயத்தில் தோணும். ஏன்னா எல்லா நாய்க்கும் வந்து 12லேருந்து 15 வயசு தான் சொல்கிறாங்க. இதுங்களுக்கு கொஞ்சம் வயசை ஜாஸ்தி கொடுத்துருக்கலாமே. இவன் வந்து ரொம்ப ரொம்ப மித்திரனோட ரொம்ப க்ளோஸ். பைரவோடும் க்ளோஸ். பைரவன் என்ன சொல்லுவீங்க தம்பு நீங்கள்? பைரவ் 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 குட்டி சொல்லுவீங்களே. பைரவ் பட்டு, பைரவ் பட்டுன்னுவான். மித்திரன் வந்து மித்ரா குட்டி அப்படின்னுவான். பைரவனும் பைரவ் பட்டு அப்படின்னுவான். 2க்குமே இவன் பயப்படவே மாட்டான். அவன் 2 மேலேயும் ஏறி உட்காருவான், சவாரி பண்ணுவான், 2ஐயும் போய் டார்ச்சர் பண்ணுவான். ஆனால் 2மே அவ்வளோ கூட ஒரு கடிக்காதுங்க இவனை. ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குங்க இதுங்க 2மே இவன் மேலே. காலில் படுத்துக்கிட்டான். எனக்கு கால் வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன செய்வேங்க, கால் 2ஐயும் இப்படி ஒன்றா வச்சுட்டு இவனை மேலே படுக்க வச்சுருவேன். கால் மேலே படுக்க வச்சுட்டான். அவன் மூச்சு விடுறது வந்து நம்ம காலை அழுத்துற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அவன் வெயிட்டும் கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த கால் வலி அவ்வளோ சுகமாக இருக்குங்க.